முன்னால ஓட்டை அடக்கி வச்சுட்டு எட்டி பாக்குற என்ன பண்றாங்க ஒன்னும் தெரியலையே. என்ன இந்த பசங்க வீட்டு மாடி ஓட்டு அடிக்க வச்சுக்கிறானுங்க என்னன்னு தெரியலையே. காசெல்லாம் வந்துச்சு. அட போடா நீ, நாங்களே காலையில இருந்து பார்த்துட்டு ஒரு ஓட்டு கூட காசு வரல. என்னப்பா தம்பிங்களா, அப்பல இருந்து நானும் பார்த்துட்டு இருக்கிறேன். வீட்டு முன்னாடி ஓட்ட வச்சு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. அப்படி எட்டி பார்க்குறீங்க இப்படி எட்டி பார்க்குறீங்க, என்னதான் சமாச்சாரம்? எங்க அம்மா சொன்னாங்கன்னா வீடு வீடா ஓட்டுக்கு காசு கொண்டு வந்துட்டு இருக்காங்கன்ட்டு, அதனாலதான் பக்கத்து வீட்டுல ஓட்ட ஆட்டையை போட்டு அடுக்கி வச்சு ஓட்டு காசு ஆகலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அடா பாவீங்களா, இந்த அளவுக்கு ஓட்டுக்கு காசு கொடுத்து அடுத்த தலைமுறை வரைக்கும் கொண்டு வந்துட்டீங்களாடா. அட கடவுளே. என்ன சின்ன பசங்க கிட்ட என்னென்ன பேசிட்டு இருக்கீங்க? அண்ணே, ஓட்டுக்கு காசு தராங்கல்ல, இவனுங்க இந்த ஓட்டுக்கு காசு தர வீட்டு உட்காந்துட்டு இருக்கிறானுங்கண்ணே. ஐயோ பாருங்கண்ணே அடக்க அநியாயத்தை. டேய் நாளை எதிர்காலமே நீங்க தாண்டா, நீங்களே இப்படி பண்ணி. ஐயோ டேய் நீங்க இருக்கிற ஊர்ல நான் இருக்க மாட்டேன். டேய் மிரண்டே ஓடிட்டாரா அந்த அண்ணன். சரிங்கண்ணா, இந்த ஓட்டுக்கு காசு கிடைக்குமா கிடைக்காதா? என்னடா கேட்டீங்க? அட போன தலைமுறை தான் ஓட்டை வச்சு காசாக்கிக்கிட்டு இருக்கான்னு பார்த்தா இந்த தலைமுறை வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டானுங்களே.